ஐசிடி சிபிடி புக்ஸ் அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் டாக்டர் சரஸ்வதி, ஸ்கில்டா டெக்னாலஜிஸ். ஸோ இந்த மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் ஐசிடி சிபிடியோட புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல்காக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி முடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸை அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட்டான நாலேஜ் தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஐசிடி புக்கை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஐசிடியில் பார்த்தீங்கன்னா ஐசிடி புக்கில் ஒரே புக்கை ரெண்டாக பிரிக்கலாம். லைக் அதில் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, டேபுலர் காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எந்த ஒரு டெர்மினாலஜி நீங்கள் இப்போ ஒரு டாக்டரோட நோட்ஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் ஒரு டேர்மையோ ஒரு டயக்னாசிஸையோ தேட போகிறீங்க, அதுக்கான கோடை தேட போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் போய் அந்த பர்டிகுலர் டேர்மை தேடணும். இப்போது அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னா ஏல நம்ம டிக்ஷனரியில் எப்படி தேடுவோமோ அதே மாதிரி போய் அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்ற டேர்மை தேடணும். ஸோ அதில் ஒரு ரேஞ்ச் ஆஃப் கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடு வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ அப்படின்றதுக்குள்ளே வரும். ஸோ டயபெட்டிஸ் இ காலம்குள்ளே இருக்குன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் டேபுலர் அப்படின்ற ஒரு டேபுலர் காலம் இருக்கும். அதாவது இண்டெக்ஸ் டேபுலர் ரெண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் டேபுலர் மாடியூல்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த டேபுலர் மாடியூலில் இ அப்படின்றதில் தேடினீங்கன்னா டயபெட்டிஸ் ரிலேட்டடான எல்லா கோட்ஸும் அதில் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டைப் 1 அப்படின்னா E10, ஸோ டைப் 2 அப்படின்னா E11. இதோட ஸ்டார்டிங் எல்லாமே உங்களுக்கு இண்டெக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ E10 நீங்கள் டைரெக்டாக போய் டேப்லரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டைப் 1 இருக்கும். ஸோ அந்த E10க்குள்ளே நிறைய சப்கோட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டாக்டர் நோட்ஸ் எடுத்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வித்தவுட் காம்ப்ளிகேஷனா, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டைப் 1 வித் காம்ப்ளிகேஷன், வித்தவுட் காம்ப்ளிகேஷன், வித் காம்ப்ளிகேஷனா என்ன டைப் ஆஃப் காம்ப்ளிகேஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அந்த ஐசிடி டேப்லர் காலமில் இருக்கிற புக்கில் நீங்கள் மேட்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரைட்டான கோட் கிடைக்கும். ஸோ நீங்கள் டேப்லரில் தான் கோட்ஸ் தேடணும். இண்டெக்ஸ் வந்து டேப்லர் நிறைய இருக்கிறனால எங்கே தேடணுன்றதை நம்மளை கைட் பண்ணுறதுக்கு தான் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ்லேயே நம்ம கோடை பார்த்துட்டு மார்க் பண்ணோன்னா ஆப்வியஸாக அது தப்பாக தான் இருக்கும். ஏன்னா சப் கோட்ஸ் எல்லாமே இண்டெக்ஸில் இருக்காது. ஸோ உங்களோட சப் கோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேப்லரில் தான் இருக்கும். ஸோ டேப்லர் புக்கில் போயிட்டு உங்களோட சப் கோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டாக்டரோட டயக்னாசிஸோட எக்ஸாக்டாக எது மேட்ச் ஆகுதோ அதை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களோட கோடிங் ப்ரொசீஜர் ரைட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்க்கும்போது புக் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் அ டிக்ஷனரி மாதிரி தான். ஸோ நம்ம ஈஸியாக அதை வந்து போக போக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ தொடர்ந்து நம்ம கோடிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டைப் 1 E10ன்றதை டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ டைப் 2 E11ன்றதை டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ இதே வந்து சிகேடி க்ரானிக் கிட்னி டிசீஸ்னா N18 இதை டக்குன்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தொடர்ந்து நம்ம அந்த கோட்ஸை ரெகுலராக அந்த கோட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம இண்டெக்ஸ் பார்த்து டேப்லர் பார்த்து தான் கோட்ஸ் பார்க்கணும் இனிஷியல் ஸ்டேஜஸில். பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக டேரெக்டாகவே டேப்லரில் அந்த பர்டிகுலர் கோடை நம்ம ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அகெயின் எந்த கோடையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பண்ணவும் முடியாது. ஓகே, thousands ஆஃப் கோட்ஸ் இருக்கும் பட்சத்தில் யாராலையும் இதை மக்கப் பண்ண முடியாது. ஸோ ட்ரை பண்ணவும் பண்ணாதீங்க, தேவையும் கிடையாது அது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் வைஸ் டு லேர்ன் ஹவு டு கோட். ஓகே, ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து எப்படி கோட் பண்ணுறதுன்றதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோடிங் ப்ராசஸ் கஷ்டமே இல்லை, ரொம்ப 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 ஈஸியான ப்ராசஸாக இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி சிபிடி புக்கில் எப்படி கோட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.